ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாராம். அந்த பெரியவருக்கு என்ன வேலைன்னா, போய் இறை செய்திகளை அடுத்தவர்களுக்கு சொல்றது. நல்லா இருங்க, நல்லா இருங்க, இப்படி இருங்க, ஒழுக்கமா இருங்க, தெய்வ நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்றதுதான் வேலை. 40-45 வருஷம் அவர் அந்த வேலையை செய்யறார். ஒரு பாலைவனத்தை தாண்டி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தொழுகைக்கு நேரம் ஆயிடுது. அங்க சுத்தி செய்யறதுக்கு தண்ணி இல்ல. தண்ணி தேடுறாரு, இல்ல. உடனே மேல பார்த்து, ஒரு கிணத்தை காட்ட மாட்டியா? அப்படி பார்க்கும்போது கிணறு தெரியுது. நேரா போய் கீழே பார்த்தா தண்ணி துணுண்டு இருக்கு. உடனே என்ன பண்றா, தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டு இது பண்ணி உள்ள இந்த எடுத்து கொஞ்சம் தண்ணி வருது, அதை புழிஞ்சி சேந்தி பொது பண்ணிக்கிறாரு, குடிச்சிக்கிறாரு, சிரம பரிகாரம் எல்லாம் செய்து கொள்றாரு. தொழுது முடிச்சு சாப்பிடுறாரு. சாப்பிட்டு கொஞ்சம் இப்படி ஆசுவாசமா படுத்துட்டு இருக்கும்பொழுது ஒரு சலசலப்பு கேட்குது. என்னடா இப்படி எழுந்திருச்சு பார்க்கறாரு, மான் கூட்டம் வருது. மான் கூட்டம் வருதுன்னு இவர் கொஞ்சம் ஒரு கழிச்சு உள்ள போய் மறைஞ்சிக்கிறார். ஏன்னா செதறிடக்கூடாது. அது நேரா வருது, கிணத்தை உள்ள பார்க்குது, மேலே பார்க்குது, சொல்லுன்னு தண்ணி மேலே வந்துருச்சான். அந்த தலைவன் குடிக்க எல்லா மானும் குடிக்குது. குடிச்சிட்டு போயிடுது. இந்த கஞ்சல் அரிசி இவர் பேர். இவருக்கு பயங்கர கோபம் அல்லா மேல. நேரா சல்லா துணி போட்டு அல்லாவை போட்டு பார்த்து கேட்கிறாரு, 45 வருஷமா உனக்காக சேவை செய்யறேன், தண்ணி கொடுக்கல 8 மணி நேரமா, காட்டினா இத்தினூண்டு காட்டினேன், என் தாவு தீர்ந்து போச்சு இவ்வளவு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு. அந்த மான் உனக்கு என்ன அப்படி சேவை செஞ்சதுன்னு உடனே நீ அப்படி சாங்ஷன் பண்ண. அசிரீரி வந்ததாம். நீ கேட்டது என்ன? கிணற்றை காட்ட சொன்னாய், காட்டினேன். அது குடிக்க தண்ணீர் கேட்டது, கொடுத்தேன். உனக்கு எது வேண்டும் என்பதில் தெளிவாக இரு, அதை தெளிவாக கேள்.